பூண்ட பெரும் தாது நட்டம் போம். அதாவது நம்ம உடம்புல நமக்கு தாது நட்டம்னா இந்த இரும்பை பற்றிய புரிதல் தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு உதாரணமா இரும்போட பொதுகுண பாட்டு அப்படின்றத சொல்லுவோம். அதாவது இல்லைங்க நான் நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா ரெட் மீட் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த தாதுக்கள் உடம்புல பற்றாக்குறையும் போது அந்த வீக்னஸ் எல்லாமே போயிடும். விட்டமின் சி இரும்போட அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்க பார்த்து எடுக்கும்போது ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னாக்க அனிமியா, பாண்டு அப்படின்றது சொல்லுவோம். ஆக்சுவலா சித்த மருத்துவத்துல பாண்டு அனிமியா அப்படின்றதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் காலங்காலமா இருந்தது. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்றோம் அப்படின்னாக்க இந்த இரும்பை பற்றிய புரிதல் தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை உருக்கி அதை உலோகமா செஞ்சு அதை பயன்படுத்துற அறிவு தமிழர்களுக்கு 5300 வருடங்களுக்கு முன்பே வந்துருச்சு அப்படின்றது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே தமிழர்களுக்கு இந்த இரும்பை பற்றி மட்டும்தானா புரிதல் இருந்தது அப்படின்னாக்க இல்ல, எல்லா மெட்டல்களை பத்தியும் ஒரு தெளிவான அறிவும் நுட்பமும் இருந்தது. பத்தாததுக்கு இந்த இரும்பு சத்து உடலில பற்றாக்குறை வருவதனால என்னென்ன நோய் வரும் அப்படின்றத சித்தர்கள் கிட்டத்தட்ட 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு எழுதி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நவீன யுகத்துல இருக்கும், நிறைய பிளட் டெஸ்ட் பண்றோம், நிறைய அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு இல்லையா. இன்னைக்கு நமக்கு தெரியுது ஒரு எரித்ரோபாய்டிக், அதாவது ஒரு ரத்தம் எப்படி உருவாகுதுன்றது நமக்கு தெரியுது. ரத்தம் உருவாகிறதுக்கு இரும்பு சத்து தேவை அப்படின்றத இப்ப இருக்கிற நவீன அறிவியல் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா சித்தர்கள் எந்த அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே கிட்டத்தட்ட 1000-1500-2000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்போட பொதுகுண பாட்டுல தெளிவா சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிவு அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதாவது இரும்பு சத்து இருந்தாதான் ரத்தம் உருவாகும், அது இல்லைன்னா இந்தந்த நோய் எல்லாம் உருவாகுது அப்படின்றத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு உதாரணமா இரும்போட பொதுகுண பாட்டு அப்படின்றத சொல்லுவோம். அதாவது சித்த மருத்துவர்கள் எல்லாருமே கண்டிப்பா அந்த பாட்டை படிப்போம். பாண்டு வெண்குட்டம் பருந்தோல நோய் சோபை மாண்டிடம் செய்யும் மன்னம் காமாலை கொன்மம் பூண்ட பெரும் தாது நட்டம் போம் பேதி பசி உண்டாம் கரும் தாது நட்டமிடம் கால். அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பாண்டு வெண்குட்டம் பருந்தோல நோய். பாண்டுனா அனிமியா, வெண்குட்டம்னா அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையினால நமக்கு கொஞ்சம் ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரும். பாண்டு வெண்குட்டம் பருந்தோல நோய். தோல நோய்னா அந்த உடம்பு வீக்கம் வருது. அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறை வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க உடம்பு வீங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த வீக்கம் வரும். அந்த வீக்கத்தை தான் பருந்தோல நோய். சோபை, சோபைனாலும் ரத்த சோகை சொல்றோம் இல்லைங்களா, ரத்தம் பின்னாடி நமக்கு ஏற்படுறது. மந்தம் காமாலை மாண்டிட செய்யும் தான் பசி மந்தத்தை போக்கும். காமாலை ஜாண்டிஸ்க்கு, ஜாண்டிஸ்லயே ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்னா ரத்த சிவப்பணுக்கள் அது அழிவதனால நமக்கு பிலிருபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அது இன்னைக்கு நமக்கு தெரியுது. ஆனா அவங்க பொதுகுண பாட்டுல மென்ஷன் பண்றாங்க மந்தம் காமாலை மாண்டிட செய்யும். காமாலை, அந்த காமாலை நோய் மாண்டிட செய்யுன்றத மென்ஷன் பண்றாங்க. அப்ப அதுக்கு அந்த ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ்னா அந்த ஹீம் இதை கம்மியாச்சுன்னா அப்ப இரும்பு சத்து கொடுக்கணும் தானே, அப்பதானே மறுபடியும் ரத்தம் இதாகும். மந்தம் காமாலை மாண்டிட செய்யும் குன்மம் பூண்ட பெரும் தாது நட்டம் போம். அதாவது நம்ம உடம்புல நமக்கு தாது நட்டம்னா உடல் தாது வன்மை இழந்து போகும், ரொம்ப டயர்ட் ஆகிறது, சோர்வாகிறது, நிறைய விஷயங்களுக்கு நம்ம வீக்கா ஃபீல் பண்றது. அதாவது இந்த தாதுக்கள் உடம்புல பற்றாக்குறையும் போது அந்த வீக்னஸ் எல்லாமே போயிடும். சரிங்களா? கரும் தாது நட்டமிடும் கால். அதாவது இரும்பு நமக்கு கருப்பா தான் இருக்கு, இந்த இரும்பு சத்து நீ கரெக்டா எடுத்துக்கிட்ட கரும் தாது நட்டமிடும் கால் சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க நமக்கு இந்த அனிமியா, இந்த நோய்கள்லாம் போகும் அப்படின்றத எவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்ப நமக்கு தெரியுதுங்க, ரத்தம் உருவாகிறதுக்கு இரும்பு சத்து தேவை, இரும்பு இப்ப அயன் நிறைய எடுங்க, அதுதான் மூளை ஆக்டிவ் ஆகும், உடம்புக்கு உறுதி செய்யும், இந்த மாதிரி நமக்கு இப்ப தெரியுது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் இரும்போட பொதுகுண பாட்டுன்னு எழுதி வச்சிருக்காங்க. இது பற்றாக்குறை இருந்ததுன்னா இந்த நோய் எல்லாம் உருவாகுது, இந்த நோய்க்கெல்லாம் இது மருந்து. அப்ப இந்த இரும்பு தாது 5300 வருஷத்துக்கு முன்னாடி
இரும்ப வந்து எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சான். அதை பத்தி அறிவு இருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவனுக்கு இரும்பு பற்றாக்குறையினால உடல்ல என்னென்ன நோய் வருதுன்றது தெரியுது. அப்போ எவ்வளவு நுட்பமான அறிவு அப்படின்றது சித்தர்களுக்கு இருந்ததுன்றது இதுல இருந்தே நமக்கு தெரியலாம். சரிங்களா? சரி, இப்ப இரும்பு சத்து பற்றாக்குறையினால நமக்கு அதை எப்படி நம்ம உணவின் மூலமாக சரி பண்றது அப்படின்னாக்க, இரும்பு சத்து நமக்கு மெயின் சோர்ஸ் வந்து கீரைகள் தான். ஏன்னா இரும்பு நமக்கு பூமியில இருந்து தான் கிடைக்குது இல்லையா? இப்போ அந்த கீரைகள் தான் அந்த பூமியில இருந்து அந்த சத்துக்கள், இந்த தாவரங்களோட வேலையே பூமியில இருந்த சத்துக்களை உறிஞ்சி வளர்றதுதான். சரிங்களா? கீரைகள் தான் வந்து எப்போதும் வந்து இரும்பு சத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கா, கீரைகள் வந்து ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கா, சரிங்களா, கம்மியாயிரும். அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரெட் மீட், ஆட்டு ஈரல், சோரொட்டி அப்படின்றது சொல்லுவோம் இல்லைங்களா? அது எல்லாமே ரெட் மீட்ல எல்லாத்துலயுமே இரும்பு சத்து அதிகம். இல்ல சார் நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க கீரை வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்க. இல்ல சார் நான் நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா ரெட் மீட் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம், இரும்பு சத்து அதிகம், இருக்கிறதுல ரொம்ப அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி. அதான் வந்து நெல்லிக்காயில இருக்கிற பிளஸ் பாயிண்ட். இப்போ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு டைரக்டா அயன் டேப்லெட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். சோ அதனால வந்து அவங்க ரத்தம் ஊறதுக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் போடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு ஃபெர்ரஸ் சிட்ரேட் அப்படின்றது, ஏன்னா இந்த நெல்லிக்காய் சத்து மாதிரி உள்ளது, இது வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரியான உணவு எடுக்கலாம். ஃபெர்ரஸ் சிட்ரேட் இது வந்து நெல்லிக்காயில வந்து கொஞ்சம் அதிகம். ஆனா அதுக்காக டைரக்டா நெல்லிக்காய் வந்து கிட்னி பேஷண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து பார்க்கணும், அவங்களோட உடம்ப கண்டிஷனை பொறுத்துதான் எடுக்கணும். என்னடா சாரி யூடியூப்ல சொல்லிட்டாரு இது டயாலிசிஸ் பண்றவங்க நெல்லிக்காய் டைரக்டா சாப்பிடலாம், அப்படி கிடையாது. அது ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. பார்த்துதான் நம்ம கொடுக்கணும். ஆனா நார்மலா இருக்கிறவங்க நிறைய நெல்லிக்காய், அதுவும் பெரிய நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கீரைகள் வந்து நம்ம சொன்னோம். அப்புறம் மீன் வகைகள் வந்து நம்ம நிறைய சொன்னோம். அப்புறம் தானியங்கள்ல வந்து உண்மையிலேயே வந்து நிறைய சத்துக்கள், அது கருப்பு எள்ளு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெக்னீசியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, அயர்ன் இருக்கு, நிறைய சத்துக்கள் இருக்கு, விட்டமின் D3 இருக்கு. சீரல்ஸ், தானிய வகைகள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் நல்ல ஊட்டச்சத்து உள்ளது. ஸோ அதனால அது கண்டிப்பா வந்து எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஆயிஸ்டர்ல வந்து இரும்பு சத்து இருக்கு. அதாவது சிப்பி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சிப்பிலேயே வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. சிப்பில வந்து உண்மையில நிறைய சத்து இருக்கு, ஜிங்க் இருக்கு. சரி, ஆயிஸ்டர்ல வந்து செலினியம் வந்து நியூட்ரிஷனா இருக்கு, விட்டமின் B12 இருக்கு. அதாவது வந்து இரும்பு சத்து நீங்க எடுக்கும் போது வெறும் இரும்பு சத்து மட்டும் எடுத்தா பத்தாது, விட்டமின் சியும் தேவை. விட்டமின் சி இரும்போட அப்சார்ப்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்க பார்த்து எடுக்கும் போது இரும்பு சத்து பற்றாக்குறை வந்து குழந்தைகளுக்கு வந்து இதை கொடுக்கலாம். சரிங்களா? சோ இப்ப நிறைய பேஷண்ட் எல்லாமே அனிமிக்கா தான் இருக்காங்க. இப்ப ஓரளவு நமக்கு முன்னெல்லாம் சாப்பாடு இல்லாம வந்து எல்லாரும் பட்னியர்கள் அனிமிக்கா ஆனாங்க. இப்ப நிறைய சாப்பாடு இருக்கு, வீட்டுல வேணும்ன்றத வாங்கி தராங்க. ஆனா கரெக்டான உணவு முறை பழக்கம் இல்லாதனால அனிமிக்கா இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான உணவுகளை குழந்தைகளுக்கு வந்து நிறைய கொடுங்க. சரிங்களா? இதே போல நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.